Daily. Taste the Daily. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்தனர். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மூன்றாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். நான்காம் படை வீடான சுவாமிமலை கோவிலில் சுவாமிநாத சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு விசேஷ அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் வைர வேலுடன் அருள் பாலித்த முருகனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகனை அரோகரா கோஷத்துடன் தரிசித்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி குடவரை கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி சுமந்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஏழாம் படை வீடு என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோவிலில் வைகாசி விசாக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து விளக்கேற்றி முருகனை தரிசித்தனர். ராணிப்பேட்டை ரத்னகிரியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். Taste the Daily.